இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே இயேசுவே, இம்மானுவேலாக இந்த உலகத்தில் பிறந்து எங்களை பாவத்திலிருந்து மீட்டவரே, உமது உடன் இருப்பிற்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்றச் செய்வேன், அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார், அவர் ஞானமுடன் செயல்படுவார் என்று கூறுகிறது. இந்த உலகத்திலே இயேசு தாவீதின் மகனாக பிறந்து ஞானத்தோடு செயல்பட்டதை வெளிப்படுத்துகிறது. நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், யோசேப்புக்கு கனவில் கடவுள் தோன்றி மரியாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், அதன் மூலமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறப்பார் என்றும் தெளிவுபடுத்துகிறது. இம்மானுவேலாக பிறந்து மக்களை அவர்களின் பாவத்திலிருந்து மீட்பார் என்று இறை வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இயேசாண்டவரே, இந்த உலகத்தில் பிறந்து எங்களுக்காக வாழ்ந்தவரே, மக்களின் பாவங்களை கண்டு அதிலிருந்து அவர்களை விடுதலை கொடுத்து வாழ வைத்தவரே, சுகத்தை கொடுத்தவரே, இதோ உம்மை நம்பி ஜபிக்கின்ற மக்களுக்கு அற்புதங்களை செய்கிறவரே, உம்மை நம்பி நாங்கள் வருகிறோம். எங்களுக்கும் உடல் உள்ள ஆன்மீக நலனை கொடுக்க வேண்டுமென்று ஜபிக்கிறோம். ஆண்டவரை நோக்கி நம்முடைய தேவைகளுக்காக, நம் குடும்பத்தின் தேவைகளுக்காக, நம் வாழ்க்கையின் தேவைகளுக்காக ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன். புனித மைக்கேல் ஒப்புரவு அருட்சாதன குரு நன்றாக சக்தி வாய்ந்த போதனைகளை போதித்தவர், கிறிஸ்துவை அறிவித்தவர்.